ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்ததும் திரிஷா போல எனக்கு காராபூரி சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது வாங்கி தர சொல்லுங்க, இல்லைன்னா காசு தர சொல்லுங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நீங்க வாங்கிக்கோங்க. அச்சூஸ் ஃபேன்ஸ் ஓட்டு வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி எனக்குமே கில்லி மூவி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வந்து கில்லி மூவி வந்து வீக்கெண்ட்ல போய் பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் வீக்ல போய் பார்க்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த டேர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஏன் ஒய் நாட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து டிக்கெட்லாம் வந்து டக்குன்னு டிக்கெட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு உடனே வந்து செக் பண்ணால் ஹவுஸ்ஃபுல்லுன்னு காமிச்சிச்சு. என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு கொஞ்சம் லேட்டாவது ஷோ பார்த்துலாம், ஈவினிங் ஷோவாவது பார்த்துலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா தேட்டர்லேயே போய் எப்படியாவது கால் கையில் விழுந்தாவது புக் பண்ணுறோம் அப்படின்னு எத்தனை வாடி இந்த படத்தை டிவியில் பார்த்துருவோம். இருந்தாலும் அந்த ஹைப் குறையவே மாட்டேங்குது. நம்ம அந்த படத்தில் ஒரு பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும், டைலாக்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நம்ம தூண்டு பிளேடு மேலே வச்சிருக்க நம்பிக்கையே உண்மையில காராபுரி டைலாகும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திரிஷா பொண்ணுலாம் செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம கியூட்டா இருக்கும், நல்லா விஜய் மாட்டி விட்டுட்டே இருப்பாங்க. சரி நம்ம என்ன பண்ணோம்னா சூப்பரா போய் அந்த படத்தோட டிக்கெட்டை எப்படியாவது கால் கையில் விழுந்து வாங்கி இல்லை போகிற புக் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அப்படி கடைக்குள்ள கையிலையாவது விழுந்து அந்த டிக்கெட்டை வாங்கி அச்சு வந்து அவங்க மீட் பண்ணுறேன். அச்சு வந்து படத்தை பார்த்துட்டு வேற சூப்பராக முடிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். மால்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காரை பார்க் பண்ண போறோம். பார்க்கிங்னா மால்குள்ள பார்க் பண்ண போறோம். எனக்கு ஐடியாவே இல்ல. இது நைட் நிறைய யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன் நீங்க நினைப்பீங்க. ஒன்றும் கிடையாது. பக்கத்துல உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, இவன் வந்து சூப்பரா கார் கேம்ஸ்லாம் விளையாடுவான், அது செமையா பார்க்கிங்லாம் பண்ண சொல்லுவான். அப்படிதான் நம்ம பண்ணவே போறோம். பண்ண மட்டும் பாருங்க, ஓட்டுறதுலாம் ஓகே, பார்க்கிங் மட்டும் தெரியாது. பார்க்கிங் எனக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கல, இப்போ கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு தானே எப்படி பார்க் பண்ணுறது. பதட்டமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக லைட்டாக பதட்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. பட் ஓகே நான் பண்ணிடுவேன். லைட் போடணுமா, இருட்டா இருக்கு, நல்லா தெரியுமாடா. டெய்லியும் அந்த பக்கம் வர மாதிரியே பேசுவாங்க. நான் கான்ஃபிடென்ஸாக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். யாராவது ஒருத்தவங்களை கண் மூடித்தனமா நம்புவோம்ல, அதுதான் சாரி. நான் எனக்கு பார்க்கிங் தெரியாது. எங்க கல்யாணம் போகுதோ இருக்கு பாருங்க இந்த பக்கத்துல. இங்க எனக்கு பார்க்கிங் தெரியாது. இங்க ஒன்று இருக்கு, இது ஈஸிடா, இப்படியே விட்டுலாம். நான் ஈஸியா பார்க்கிங் பண்ணிடுவேன். ஓகேயா பக்கவா கைஸ், நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் வாழ்க்கையில. எவ்வளவு பர்ஃபெக்டா போறோம் பாத்தீங்களா கைஸ். இப்படிதான் கத்துக்கணும். எங்க போனோம் போதண்டா போங்கா போயிட்டு ரிவர்ஸ் வரணும். வந்து நீங்க ஒரு நேரம் விட்டல காரை ஓகேவா ஸ்ட்ரைட் பண்ண நல்லா. எஸ்ஐ சார் இங்க ஃபுல்லா பைத்தியமா இருக்கு, ஒரே பைத்தியமா இருக்கு. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார். பார்க் பண்ணிட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரலாம் நிறைய பிளான் வச்சிருந்தோம். வந்து அணியை எதிர்பார்த்துட்டே இருப்போம். பட் அன்னைக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் போயிட்டு இருக்கனால சார் செம்ம பிஸி, வந்து கண்டுவே மாட்டாப்ல, மாட்டுவான். இப்போ நம்ம போகலாமா? கில்லி படம் தான் போயிட்டு இருக்கோம். வந்து கில்லி படம் பார்க்கறதுக்காக இங்கே வந்து, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2-3 டேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம் மாலில். செம்ம டயர்டாயிட்டேன். வந்து ஃபுல் எனர்ஜியோட கில்லி படம் பார்க்குவோம். ஏன்னா தலைவர் அப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரே கத்தல் தான் ஜாலியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் விஜய் ஃபேனான்னு கேட்பீங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து மூவிக்கு வந்து டிக்கெட் வந்து எடுத்து வச்சாச்சு. நம்ம சைடாக டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கூலில் போகிறோம். இந்த மூவி வந்து நான் சின்ன குழந்தைல இருக்கும்போது போய் தேட்டரில் பார்த்தா, நான் அவ்வளோவா எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. அதே மூவிக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு போக வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். இது உங்க கூட ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச தேட்டரில் இருக்க எஸ்கேப் எக்ஸ்பிரஸ் அனி மால் என்னோட ஃபேவரட். அது எதுக்கு வேற வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் 2020 கோடு வந்து நீங்கள் வந்து 2020 சொன்னால் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி புக் பண்ணிடுங்க. 7 டிக்கெட்ஸ் எந்த ஆடியில் போயிட்டு இருக்கு? ஃபுல்லாக இருக்கு, எல்லா ஷோஸும் ஃபுல்லா. படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சம்பவமே இருக்கு. என்னை வந்து பார்த்து திரிஷான்னு ஒரு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் கட்டுச்சு. ஸோ நம்ம வந்து கில்லி கொடுத்துட்டு போகிறோம். பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எந்த மூவி? டியர் ஜீவியானாவா? நாங்கள் கில்லி போகிறோம். ரொம்ப டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம டைம் 10 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்லோவாக இருக்கும், பிரச்சனை.
பார்க்கலாம். இப்போதான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ போய் மாற்ற முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியும். செம்ம கைஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மண்டே டு Thursday வரைக்கும் 4 டிக்கெட் எந்த படம்னாலும் வந்து பாத்துக்கலாமா. அது வந்து வெறும் 349 ரூபாய்க்கு. இப்போதாங்க எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வந்து 890 ரூபாய் கில்லிக்கு. 7 பேருக்கு இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 4 டிக்கெட். இது செம்மையா இருக்கு. பெனிஃபிட்டா இருக்கும். ஆமா ஆக்சுவலா இது பெனிஃபிட்ங்க. இது பண்ணா நீங்க வந்து ஃப்ரீயா ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஸ்நாக்ஸ் இல்ல மேம், இன்னொரு ஆஃபர் இருக்குமா? என்ன மனுஷன்? இது நல்லா இருக்கு. 3 மாசத்துக்கு 12 படம். 1047 மேம் அதோட பிரைஸ் உங்களுக்கு. ஒரு ஆளுக்கு 12. அப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து மேல லோக்க விட மாட்டோம், கீழ லோக்க விட அப்படிலாம் இல்ல மேம். நீங்க ஏரோ பீரோ எந்த எலைட் எங்க வேணாலும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இந்த அக்கா அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் படம் கூடவே. அதனால காமெடியில நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பாக்குறேன். இப்போ நாங்க கில்லி படத்துக்கு போயிட்டு இருக்கோம். பாய் வாங்க போலாம். இது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு. தெரியாம புக் பண்ணிட்டேன். நாளைக்கே நான் பாத்துருவேன். பட் பரவாயில்ல, தலைவருக்காக நம்ம இந்த காசு கொடுக்கணும். அங்க போய் பார்க்கலாம். பாய் ஈசாலா கப் நமதே. ஆர்சிபி இவன் மட்டும் தாங்க ஆர்சிபி ஃபேனு. மிச்சம் எல்லாருமே சிஎஸ்கே தான் லைனா. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. காடெல்லாம் உள்ள வச்சுக்கலாம். தொலைஞ்சு போயிட்டு இந்த இடம் எங்க ஏரியாடி மாட்டியா? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டைரி கிட்ட வச்சிங்க உடம்புல கறி இருக்காது. இப்போ டைலாக் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம். மதுரையில் நானே ஐ லவ் யூ. அச்சோட ஃபேவரட் வீட்ல வர ஈசாலா கப்னா முடியல. பாத்தீங்களா இல்லையா? என்னோட தேவதே இது வந்து என்ன கூட்டிட்டு போவான்டா. ஈசாலா கப்னா மாதிரி கைஸ். இவனை பாருங்க கைஸ். படத்துக்கு வந்துட்டு விட்டுட்டு போன தூக்கிட்டு ஓடிடுறான். எங்கடா போறாங்க? கூட கட்டு கைஸ். பாதி பேர் இறங்கிட்டாங்க. படம் ஆரம்பிச்சு இப்போ வந்து இன்ட்ரோ வந்துருச்சு. இன்ட்ரோ வரைக்குமே செம்ம ஜாலியா இருக்கும் மூவி. அதே மாதிரி ரொம்ப ஃபன்னா போச்சு. விஜய் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து கில்லி அண்ட் துப்பாக்கி. இந்த ரெண்டும் தான் என்னோட ஃபேவரட். நம்ம என்ன பண்ண போறோம்னா போயிட்டு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு. துப்பாக்கி இல்லையா? துப்பாக்கி தெரியாதா அவனுக்கு? முன்னாடி கூட அவர் வந்து ஒரு ரவுடியா இருப்பாரு. அப்புறம் திரும்பி ஊட்டியில போய் வாழுவாரு. அதனால துப்பாக்கி லூசு லியோ போய் மாத்தி சொல்லிட்டு சும்மா என்னடா ஏ இல்ல கைஸ் எனக்கு தெரியும். சும்மா பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது பரவாயில்ல, அப்புறமா சொல்லிக்கலாம். என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா. என்னாச்சு உனக்கு? தைப்பூசம்ல? இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதான் நானும் சொன்னேன். தைப்பூசம் இல்ல. அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? தேவர். ஜட்டுக்குடு சந்தனம், ஜட்டுக்குடு சந்தனம், ஜக்கஜி, 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 ஜக்கஜி. பெண்களை சுடுதான் பொண்ணு மணி. என்ன ஒண்ணு இல்லையே.
என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு கொரியா ஃப்ளைட் முத்துப்பாண்டி காலமானார் மூவி சூப்பரா இருந்துச்சு. டெஃபினட்டா நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நாங்க நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சும்மா இருக்கு. நெக்ஸ்ட் டேருக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான பார்ட். யாருக்கிட்ட போய் காராபூரி கேட்கறதுன்னு தெரியலையே. கேட்கறேன் காராபூரி காராபூரி காராபூரி. பின்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். சும்மா போய் ஒரு ட்ரையை போடுவோம். எனக்கு காராபூரி சாப்பிடணும் போல இருக்கு. சீரியஸா சாப்பிடணும் போல இருக்கு. காசு இல்லையா? நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்கிட்டயே காசு வேற ஏதாவது கேட்போம். ஐயா இங்க ஒரு காராபூரி வருது. எனக்கு எனக்கு காராபூரி சாப்பிடணும் போல இருக்கு. ஓகேவா? அங்க இருக்கும். உங்களுக்கு வேணுமா காராபுரி? எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காராபுரி சாப்பிட்டா போதும். நல்லா இருக்கீங்களா? ஆனா இங்க காராபுரி இருக்குமா? ஒரு வேற மாதிரிடா. படி வெளில போயிடலாமா? இல்லைன்னா இங்க ஃபுட் கோர்ட்ல போகலாமா? எனக்கு காராபுரி சாப்பிடணும், அவ்வளோதான். உங்க கூட சாப்பிடணும், எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க விக்கி? எந்த ஊரு நீங்க? சென்னையா? அதான் தெரியுமா? கண்டிப்பா கூட அதனால இருக்குமா? இது அவங்க தேடுவாங்க. அவங்க கூட போகலாம். அவங்க எனக்காக எவ்வளோ பாசமா காராபுரி வேணும்ன்றாரு. காராபுரி வேணும். விக்கி பேர் வேற தெரியல. உங்க பேரு? தம்மிமா. தம்மு அங்க ஒரு கடை இருக்கு. கார்டு என்கிட்ட கார்டு இருக்கு. என்னோட ஏடிஎம் கார்டு தான் இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. நானும் திருச்சா மாதிரி டென்ஷன் பண்றேன். பலார்னு வாங்கினாலும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அவங்க போய் ரேட்டு கேட்டு வருவாங்க. நம்ம திருச்சா மாதிரி இங்கே வெயிட் பண்ணலாம். அதே பட்டா ஓடுது. தங்கு சக்கரம் போல. அண்ணா காராபூரி இருக்கா? காராபூரி இருக்கா? என்னவா கில்லி படம் பார்த்துட்டு இருக்கீங்க, காராபூரி தெரியாதா? எப்படி ஃபைனலா நான் வந்து என்னோட தேவதையை கண்டுபிடிச்சு. என்னோட தேவதையோட பேர் வந்து தமிழ் பாஷா. நிச்சயமே லட்சம் உங்களுக்கு. ஒரு படாத கழுத. கில்லி படம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் தேடுறோம். பட் காராபூரி கிடைக்கல. வாட் இஸ் திஸ்? அவர் வந்து கில்லி பாட்டு எடுத்துக்காரு. ஆனால் அவர் காராபூரியை நினைத்தார். ஆனால் இஸ் ஃப்ரம் கேரளா. காரபுரினா தானே பானிபுரி மேல மிச்சம் போட்டுறாங்க. ஏதோ ஒன்று எனக்கே தெரியாது. நானே இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. காராபூரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காருங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அவங்க இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்களா? அவனா யாருக்கு தெரியும்? அப்பெல்லாம் இல்லை, நீங்க வேற. அப்பெல்லாம் இல்லை. வாங்க இப்படி பண்றீங்க. அவன் படத்தை பார்க்கல, நீங்க ஆடுறதெல்லாம் பார்த்துருந்தா தேடி அப்படியா? அவங்களோட அதே ரோல தான் போனாங்க. எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிப்போம். என்ன இது? நம்பரோட தான் உட்காந்துருந்தாராம். நம்ம தான் பார்த்துட்டு இருந்தாராம். இதெல்லாம் எனக்கு தெரியும். அச்சோ அப்படின்னா தெரிஞ்சவங்க தானே அப்படின்வீங்க. சத்தியமா எனக்கு யாரே தெரியாது. இப்பதான் பார்க்குறேன். அம்மீனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வேற என்ன பிடிக்கும்? ஃபாலோ பேக் பண்ண நிஜமா ஃபாலோ பேக் பண்ணாலே ஃபிளாட் ஆயிரு வராங்க இன்ஸ்டாகிராம்லயா? ஆமா, வீடியோஸ்லாம் காட்டிட்டு தான் இருந்தேன். இதே பண்ணா கூட வீடியோ தான் பார்ப்போம். ஐயோ இவங்க போன் எடுத்தீங்க நம்ம போகலாமா? அவங்க போன் எடுத்துக்கிட்டு ஏங்க நான் ரொம்ப மெல்ட் ஆகிட்டே போறேங்க. சாப்பிட்றதுக்குள்ள கரைஞ்சி மொத்தமா கீழே விழுந்துருவாங்களே. முன்னாடி ரொம்ப நல்லா தெரியுமா? நிறைய வீடியோஸ்
ஒரு அளவுக்கு மேல பண்ண அச்சோ டென்ஷன் ஆனா என்ன இவ்வளவு பிடிக்கும் அப்புறம் இன்னொன்னு பண்ணோம் நான் அடிப்பாங்க அந்த பொண்ணை அந்த மாதிரி நீங்க என்ன அடிக்கணும் தேங்க்யூ ஸோ மச் நம்ம என்ன ஷேர் பண்ணி சாப்பிடலாமா அவங்க கொடுக்கணும் நம்மளும் கொடுக்கணும்ல இருங்க உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கேளுங்க நான் இப்போ உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ண போறேன் பேல்பூரி பானிபூரி எது இருந்தாலும் ப்ராமிஸ் மொபைல் வாங்கி தரணுமா புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா ஐயோ பாவம் ஃபீல் தான் நமக்கு ஒரு மொபைல் வேணும் அவ்வளோதான் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவேன் உடனே இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு நம்பர் வேணும் நம்ம வந்து ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டுருக்காங்க வாங்கி கொடுக்காங்க சீரியஸாவேங்க ஓகே என்ன ஃபோன் வேணும் உங்களுக்கு எது பிடிக்கும் கேமரா நல்லா ஃபோனா எந்த பிராண்ட் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கேமரா இருக்கும் ஒரு ஃபோனு டெஃபினெட்லி ஆச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வருவேன் அவர் வந்து உங்கள்கிட்ட ஃபோன் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரா நான் உங்களை ஏமாற்ற மாட்டேங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து ஃபுட் கோர்ட் வரைக்கும் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அச்சோ அப்படி கிடையாது சீக்கிரமாக உங்களுக்கு தெரியும் நியூ காலேஜ் தானே சொன்னீங்க நான் இப்போ எக்ஸாம் எழுதி வர முடியாது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எந்த இயரில் போவீங்க என்ன டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் தானே இப்போ நெக்ஸ்ட் போகிறீங்க எப்போ திறக்கும் காலேஜ் உங்களை தேடி வருவேன் ஜூன் ஜூலைல எப்போ உங்கள் பர்த்டே செப்டம்பர் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து தொடுவானம் எத்தனை மணிக்கா நாளைக்கு ஒரு 11 o'clock ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நாளைக்கு தங்கச்சி வெறுப்பானுமா அச்சோ ஃபோன் வாங்கி தருவேன்னு சும்மா தானே சொன்னீங்க டெஃபினெட்லி வாங்கி தரேன் எதுக்குன்னா அவரோட மனசுக்கு அவர் வந்து சடனாக எது வந்தாலும் கேட்கும்போது எனக்கே ஓகே தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வந்து நானே டக்குனு சாப்பிட்டேன் ஆனால் அவருக்காக நாங்கள் இது பண்ணுறோம் ஒரு 2 months 3 months கேப் எடுத்துக்கிறேன் ஆனால் அவருக்காக நாங்கள் அந்த புள்ளியை முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு டெஃபினெட்லி அச்சு உங்களுக்காக வருவேன் ஆனால் நான் உங்களுக்காக வாங்கி தரேன் ஷோரா சத்தியமா ஆக்சுவலாக நான் அவரோட ஃப்ரெண்டோட நம்பரும் வாங்கிட்டேன் அந்த நம்பர் எதுக்குன்னா வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக போய் அவருக்கே கொடுக்காம தங்கச்சி த்ரூ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட் வந்தாங்க அவங்க போய் டிப்பு த்ரூ கொடுக்கும் ஐயோ நான் இதெல்லாம் வீடியோஸ் நான் அவர் பார்த்து போக மாட்டாரு ஐயோ ஐயோ இல்லை நான் இந்த பிளானை மாற்றிட்டு வேற ஏதாவது பிளான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்க எல்லாரும் வந்து பண்ணுறேன் ஹை காய்ஸ் இப்போ வந்து 7:51 ஆச்சு லைட் ஹவுஸ் கிராஸ் பண்ண போகிறோம் இங்கே தான் நம்ம தலையில ஆக்டிங் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல பட் இந்த டைமில் வந்து அளவு இல்லை அண்ட் கைஸ் அங்கே வந்து 349 ஒரு மாதத்துக்கு 4 மூவி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க சொன்ன அந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சி பட் போனது ஒரு ஆளுக்குன்னு சொன்னாங்க அது தனியாக போகிறவங்க தான் கண்டிப்பாக ஓர்த்துட்டு தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு 4 ஒரு மாசத்துல 4 படம் எந்த படம்னாலும் ஓகே ஆனால் மண்டே டு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அது நல்லா இருக்கு கைஸ் அண்ட் என் மனசுல தம்முக்கு தான் இருக்கு பிகாஸ் தம்மு ரொம்ப ஸ்வீட்டு கேட்டவொடனே எனக்காக காராப்பூரி வாங்கிட்டாங்க அவர் தம்மு இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கேன் பாய் கைஸ் வீட்டிலேருந்து வரும்போது எங்களுக்கு வந்து தயிர் சாதம்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து திங்க வசதி ஓப்பனே பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போகிறோம் பீச்சில் போயிட்டு சாப்பிடலாம் ஆக்சுவலாக பேர்னா பீச்சில் போய் சாப்பிடலாம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம் உள்ளே போக முடியலங்க அந்த பக்கம் போய் சுற்றிட்டு வந்தவங்க அது பொண்ணா தாண்டி வந்தாச்சு திருப்பி சுற்ற முடியாது டிராஃபிக்கில் ரொம்ப சூப்பரான பீச் எங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம பாய் கைஸ் உருளைக்கிழங்கு இருக்காது ஓ கட் பண்ணிட்டேன் பாயின்னு சொன்னால் அடுத்த செகண்டே கையெடுத்துருவான் அப்படியா சாரி உருளைக்கிழங்கு பாய் கைஸ்